கரம் பற்றி இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்களுடைய மைண்ட், எங்களுடைய ஹார்ட் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு மத்தியில வாசம் செய்யும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பின்னாடி வரைக்கும் அபிஷேக கரம் பற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி உண்மை ஆராதிக்கின்றோம். அந்த பாடலை நம்ம பாடுவோம்.
எனக்கு இல்லை. அந்த பாடலை பாடுவோம்.
welcome Holy Spirit. இந்த ஆவியானவர் இந்த நாளிலே ஷேரியாண்டா ராமா ஷேரே. Oh hallelujah. ஓரேயாண்டா ராமா ஷேரே. Oh ஆவியானவரே நீவாருமே நீவாருமே எங்கள் மத்தியிலே வேண்டாரே மாஷதரே ஷேரே. விகாரா மாஷதரா மலதரே. Thank you Jesus. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாக்கினதே. நல்ல மனதால் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாக்கினதே. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் உன் போல் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தீமையும் ஆமா நல்ல மனதான ஒரு தகப்பன் உன் போல் இல்லை. ஆண்டவர் வாசம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைகள் மேல வைத்து நடத்தினவர், செட்டைகளை வைத்து நடத்தின தேவன் உன்னை என்னை நடத்த வல்லவர். எபினேசரே, எபினேசரே, நான் வரை சுமந்தவரே. எபினேசரே. Oh yes. நினைவாய் இருப்பவர் இருப்பவரே. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி.
ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. வந்த யாவருக்கும் சமாதானத்தை வைக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கண்கள் மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ஆமா ஆண்டவரே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நல்ல முழு மனதோடு எனக்கு என்னுடைய வார்த்தை put God first. தேவனை முதல் இடத்துல வைங்க. கர்த்தர் முதன்மையாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் என்ற ஒரு செய்தியோடு நான் உங்க மத்தியில பேச போகிறேன். கர்த்தர் தான் முதல் இடத்துல வைங்க. அப்பொழுது நம்மளுடைய கை பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர் என்ற செய்தியோடு நம்ம கேட்க போகிறோம். அப்படி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். தகப்பனே நன்றி அப்பா, இந்த மாலை வேளையில் நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும், நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி பேசுவோம். ஹalleluya. Thank you Jesus. புத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். புத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையாய் இந்த உலகத்தை ஆள்பவரே. ஜெபத்தோடு வார்த்தையின் வல்லமையாய் இந்த உலகத்தை ஆள்பவரே. அத்தீரரே, ஓ இயேசு, அத்தீரரே, அத்தீரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் தெரிந்தவர்களே பாருங்க. Thank you Jesus. அப்பா, தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை முழுமையா ஆளுக செய்ய, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஜீவன் கொடுக்கிறதாக எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு blessing, ஆசீர்வாதம் கொடுக்கிறதாய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கடந்த முதல் வாரத்துல உங்களோட put God first and he will bless the work of your hands. ஆகாய் புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு 3 காரியத்தை உங்களோட நான் பேசினேன். நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த ஆகாய் புத்தகம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் 70 ஆண்டு அவர்கள் சிறையிருப்பில் தள்ளப்பட்டு மறுபடியுமாக அவர்கள் மீண்டுமாக அவர்கள் யூதாக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரக்கூடிய அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக, குறிப்பாக தேவனுடைய ஆலயம், உடைக்கப்பட்ட ஆலயம், அந்த இடத்துல முழுமையாய் கட்டப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய விருப்பம் சித்தத்தை ஆண்டவர் அந்த யூதால வைத்திருந்தார். அப்ப இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரி செருபாபேல், அந்த கவர்னர் அதிகாரி இடத்துல கர்த்தர் பேசுறார். யோசுவா அங்க இருந்த ஆசாரியர் இடத்துல கர்த்தர் பேசுறார். அதே வேளையில் அங்க புறப்பட்டு வந்த அந்த ஜனங்கள்
அந்த ரெம்னன்ட் ஆஃப் மீதியானவர் அவர்கள் இடத்துல அந்த விடுதலையாக்கப்பட்டு வந்தவர்களோட கர்த்தர் பேசினார். இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய நேரத்துல வந்துட்டீங்க. இது நடந்த காலங்கள் பாத்தீங்க சொன்னா ஏறக்குறைய 520 BC-ல இது நடக்கிறது. 520 BC-ல இவர்கள் எல்லாம் வரும்போது அந்த நாட்கள்ல தான் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுறார். அந்த ஆலயம் ஏறக்குறைய 16 வருஷங்கள், 16 வருஷம் அடைக்கப்பட்ட அப்படின்னா உடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலேயே அந்த ஆலயம் இருக்குது, கட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்பதான் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி எழுப்புகிறார். இந்த டைம்ல நீங்க கட்டணும், இந்த டைம்ல இதுதான் முக்கியமான நேரம், இது அந்த காலம் என்று கர்த்தர் பேசுறார். அப்ப இதை கட்டி முடித்த காலங்கள் பாத்தீங்கன்னா 520 BC-ல இருந்து 516 BC-ல அவங்க கட்டி முடிக்கிறாங்க. அப்ப எத்தனை ஆண்டு? 4 வருஷ காலத்துல அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. அந்த ஆலயத்தை கட்டி முடித்து மறுபடியும் தேவனுக்கு வேண்டிய உகந்த ஆராதனையை அங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இது ஒரு சிம்பிள் ஒரு சிறிய ஒரு அறிமுகம், இல்லை அதோடைய ஆரம்பம், அதோடைய ஹிஸ்டோரியா இப்படி அந்த இடத்துல நடந்தது. அப்ப இந்த தீர்க்கதரிசியுமே கர்த்தர் பேசின விஷயத்தை தான் அதை நம்ம தியானிக்க போகிறோம். அது கட்டப்படாம இருக்கிறது, அது கட்டப்பட வேண்டும். அப்ப இன்றைய நாட்கள்ல இந்த ஆலயம் என்று சொல்லும் போது God speak about us, நம்மளை குறித்து சொல்றாரு. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இன்னும் ஆழமா அவர் சொல்றாரு, நீங்களே தேவ ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படாம இருக்கிறதா? பல ஆண்டு காலமாய் கட்டப்படாம இருக்கிறதா? இந்த ஆலயம் எருசலேம்ல இருந்த இந்த ஆலயம் யூதால 16 வருஷம் கட்டப்படாம இருந்தது. அது குறித்து ஜனங்கள் அக்கறை எடுக்காமல், ஏன்னா ஜனங்களுக்கு வந்த பிரச்சனைகள், அங்க வந்த எதிர்ப்புகள், அங்க கடந்து போன ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த ஆலயத்தை கட்ட முடியாம இருந்தது. அப்படின்னா ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் கடந்து போன சூழ்நிலைகள் அவங்க அடிமையாக இருந்தது. கடந்து போன வறுமையான சூழ்நிலைகள் அடிமையாக இருந்தது. இந்த சூழ்நிலைகள் என்ன ஆலயத்தை கட்ட முடியாம இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய ஆலயம் சரீரமாக நம்ம ஆலயத்தை கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால தேவனுடைய சித்தத்துல தேவனுடைய பிரகாரங்களை கட்ட முடியாம இன்னும் இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதா? ஓ, பட்டணத்தோட இல்ல உங்க குடும்பம் ஒரு ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த குடும்பம் இன்னும் சரியாக கட்டப்படாம இருக்கிறதா? இல்ல சபை இன்னும் சரியாம இன்னும் கட்ட முடியாம இருக்கிறதா? இன்னும் கட்டப்படாம இருக்கிறதா? அப்படின்னா நான் எப்படி பார்க்கறதுமா? ஆத்து மக்களை பார்க்கிறோம். சபை என்று பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை, ஆத்து மக்களுடைய எழுப்புதலை கர்த்தர் இந்த சபையில ஆத்துமலால் நிரப்பப்படுவதை கர்த்தர் வைத்தது. அப்ப இந்த காலம் அந்த சபையை அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 4 ஆண்டுகள் எடுத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அப்படியாப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்காக கர்த்தர் ஆலயத்திருக்கிறார். உங்களை மறுபடியும் கட்டுவதற்காக கர்த்தர் ஆலயத்திருக்கிறார். அப்ப உங்களோட ஒரு 3 விஷயத்தை அன்னைக்கு நான் சொன்னேன். முதல் விஷயம், when we put ourselves first we miss God's blessing. நம்மள முதல் இடத்துல நம்ம வைக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். நமக்கு முக்கியத்துவம் அளிக்கும் போது, நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை, நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய முக்கியத்துவத்தை முன்வைக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அப்ப இன்னைக்கு ஆகாய் புஸ்தகத்தின் மூலமா கர்த்தர் பேசுறாங்க. நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? These people say the time has not yet come to rebuild the Lord's house. வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப காலம் இல்ல வரவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் கட்டுவதற்குரிய அந்த அவங்களுக்குள்ள அந்த ஸ்தரா, அந்த ஆளுங்க அவங்க கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை, இப்போ நம்மள அர்ப்பணித்து செய்யணும்ன்ற ஒரு சிந்தை அவங்களுக்கு இன்னும் வரவில்லை. அவங்களோட சொந்த வழிகளே போய் ஒரு பலவிதமான பிரச்சனைக்குள்ள கடந்து போறாங்க. நீங்க கவனிச்சுக்க சொன்ன இந்த அதிகாரங்கள்ல 10வது வசனம் 11வது வசனம், இவங்க இந்த ஆலயத்தை சரிப்படுத்தாதனால ஆண்டவர் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறார். ஆண்டவர் அவங்களோட blessing அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். இன்னைக்கு பிரியமான தேவபிள்ளைகளே, நம்மளுடைய பட்டணத்துல இந்த செய்தி வருதுன்னா இந்த காலத்துல நம்மள ஆண்டவர் மீன்கள் பிடிக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்மள ஆத்து மக்கள் அறுவடை செய்வதற்காக சபையை நீ கட்டணும், சபையில நீ ஊழியங்களை செய்யணும், சபையினுடைய காரியங்களை நீ கவனமாய் செய்ய வேண்டும்.
அதை செய்ய தவறும் போது அந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் ஒரு குறைவாகிறது. வாசிமாத 10:11 வாசிமா. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும், பாருங்க, உங்கள் மேல இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும், பூமி பலனை கொடாமலும் பூமி பலன் கூடாம போயிட்டு. அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்காங்க? யூதால அவர்கள் பிளெஸிங் எல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. ஒரு வறட்சியா இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் வறண்ட நிலையா இருக்கிறது. அவர்களுடைய தானியங்கள் எதுவுமே அவங்களுக்கு கனி கொடுக்காம போயிட்டு, ஒரு பயங்கரமான ஒரு பாவர்ட்டி, வறுமையால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், அவங்க ஆலயத்தின் மேல ஒரு அக்கறை செலுத்தாதனால, ஆலயத்தின் மேல கவனம் செலுத்தாதனால அந்த ஆலயம் இடிந்து போயிருக்குது. அதை குறித்து கவனம், அதை குறித்து எந்த அக்கறை செலுத்தாதனால கர்த்தர் அதை அடைத்து வைத்தது. அப்புறம் வாசிமா. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். வறட்சியை வருவித்தேன் என்று சொன்னார். everything upon everything, எல்லாத்து மேலயும் ஒரு வறட்சி ஆண்டவர் கொண்டு வரார். அவர்களுடைய blessing அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு கோதுமை, வைன், திராட்சை ரசம், ஒலிவ் எண்ணெய், everything, தானியங்கள் எல்லாத்து மேல ஒரு வறட்சி வந்துருச்சு. ஒரு பெருகுதல் உண்டாகல. அது அப்படியே ஸ்டெக்னட் ஆயிட்டது. ஏன்னா வானத்திலிருந்து பனி இறங்கவில்லை, வானத்திலிருந்து மழை தூரவில்லை, வானத்திலிருந்து ஒரு பிளஸிங் வரவில்லை. அந்த மண்ணு கடினமான ஆயிட்டது, கனி கொடுக்க முடியாம போயிட்டது. பிகாஸ் why they put themselves first. அவர்கள் முதல் இடத்துல வைத்ததுனால, கர்த்தரை முதல் இடத்துல வைக்காதனால அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போனார்கள் என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவது காரியம், உங்களோட consider your ways, உங்கள் வழிகளை நினைத்து பாருங்க. அப்படி நம்மளுடைய வழிகளை நினைத்து பாருங்க. consider your ways, consider your ways. அப்ப இந்த வசனம் மட்டும் ஏறக்குறைய ஒரு 7 முறை இந்த 2 அதிகாரத்துல almost about 6 to 7 times அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த காரியத்தை ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். God repeated that. இந்த இடத்துலயே இந்த முதல்ல 5வது வசனத்திலயும் 7வது வசனத்திலே இந்த காரியத்தை அவர் சொல்றார். Give careful thoughts to your ways. உங்கள் வழிகளை எனது சிந்தித்து பாருங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. மேடம், ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் கரெக்ட் பண்ண சொல்றார், ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் சரிப்படுத்த சொல்றார். வழிகளை சிந்தித்து பாருங்க. நான் நடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பயணம் சரியா இருக்குதா? நான் சரியா தான் ஆண்டவருக்குள்ள நான் போயிட்டு இருக்கேனா? நான் சரியான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்த இந்த வருஷங்கள்ல நான் சரியா தான் என்னோட பயணத்தை போயிருக்கிறேன். அல்லேலூயா. கன்சிடர் யுவர் வேஸ். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இருக்கிற வாலிபர் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் சொல்றார். இங்க யூதாக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுறார். யூதா அந்த தேசத்துக்கே ஆண்டவர் பேசுறார். அங்க இருந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாத்தோட God speak to them. God asked them to consider your ways. உங்கள் வழிகளை சரியாக பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் வழிகள் சரியா இல்லைன்னா உங்களோட லைஃப்ல பலவிதமான சோதனையை நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்படி என்ன சொல்றேன், we need to examine our heart. நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்க வேண்டும். நம் இருதயம் சரியாக இருக்குதா என்று சோதித்து பார்ப்பது மிக அவசியம் என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அங்க 16 வருஷம் அவர்கள் செய்யாத விஷயம் ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு வேதனையும், கர்த்தருக்கு ரொம்ப ஒரு கோபத்தையும் உண்டாக்குறது. அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண பிளஸிங். என் ஆலயம் கட்டப்படாம இருக்குது, ஆனா உங்களுடைய வழிகளை பார்த்து நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் பேசுறார். ஆக எழுதுறாரு அதை. இன்னைக்கு பிரியமானது something that we need to consider about. ஏதோ விஷயத்தை நம்மளும் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களை அழைப்பு, ஆண்டவர் உங்களை சபைக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவ பயணத்துக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். Why? The great commandment ஆண்டவர் சொல்றாரு மேத்யூ 28 அதிகாரம் 18-19. நீங்கள் புறப்பட்டு போகணும், சீஷர்களை உருவாக்கணும், சீஷர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், ஊழியங்களை செய்யணும், ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய பகுதியை நம்ம செய்யும் போது தேவனுடைய ஃபேவர் எப்பொழுதுமே நமக்கு நேரம். இங்க ஆண்டவரே அந்த வாசல் அடைக்கிறார். நோ வே. ஆண்டவரே அங்கே மூடுறார். எல்லாத்தையும் வானங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீரை பூமிக்கு கொடுக்க முடியல. பூமி அதோடைய தானியங்களை கொடுக்க முடியல. because they have no close. consider your ways. வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க நம்மளுடைய
வாழ்க்கை. நம்மளுடைய ஆலயம் கூட அப்படிதான். உங்களுடைய ஆலயம் சரியாக கட்டப்பட்டிருக்கா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்ப ஆண்டவர் அங்க சொல்றார், go to the mountain, bring the team. அவங்க சொல்றாரு, வழிகளை சிந்தித்து பாரு. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உன்னை நீ பரிசோதனை செய்து ஆராய்ந்து சரிப்படுத்தி நீ ஆலயத்தை கட்டணும். நீ மலைக்கு போயிட்டு மரங்களை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டணும். கத்து அவங்களோட பேசலாம். ஆமென். அடுத்த மூன்றாவது விஷயம் நான் உங்களோட பேசினது, obedience brings God's presence. கீழ்ப்படிதல் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது, அழைக்கிறது. கீழ்ப்படிதல் something that's very important in our life. நம் முக்கியம். obedience brings God's presence. ஒன்றாவது அதிகாரத்துல 12 லிருந்து 15 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, the people listen to God's voice and obey. சூப்பரா அங்க இருக்கிறவர்கள் அவர்கள் கடந்து போன அந்த சூழ்நிலை, அந்த வறட்சியான சூழ்நிலை, அந்த பிளெஸிங்கை இழந்து போன அந்த நிலையில ஒரு துக்கமும் பலவிதமான வியாதியும் கடந்து போகிற அந்த சூழ்நிலையில அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அதுக்கு மறு உத்தரவு கொடுக்குறாங்க. they responded. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் அங்க அவர்கள்கிட்ட பார்த்த அந்த விஷயத்துல தேவன் மறுபடியுமாக ஒரு blessing அவங்க மேல கொண்டு வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை அங்க கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? எந்த இடத்துல நம்மளுடைய இருதயத்தை பரிசோதனை செய்து நம்மளை மறுபடியும் சீர்படுத்தி நம்மளை கொண்டு வந்துட்டோம் சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். நமக்கு பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் கீழ்ப்படினார்கள். அந்த 13வது வசனத்துல கவனிச்சுக்க சொன்ன ஆகாய் 1:13, Haggai, the Lord's messenger, gave this message of the Lord to the people. I am with you, declares the Lord. அவன் நான் உன்னோட இருக்க பாருங்க. ஆண்டவர் அந்த வேலையை சொல்லி அவங்க கீழ்ப்படிந்த அடுத்த நிமிஷமே ஆண்டவர் என்ன செய்றார்? அவருடைய நான் உன்னோட கூட இருக்கேன், அவருடைய பிரசன்னத்தை அங்கே வச்சுட்டார். அவருடைய அற்புதமான கிருபை அதுதான், அவருடைய அதிசயமே அதுதான். சம்டைம் நம்மளுடைய குற்ற மனசாட்சிக்கு கில்ட்டினஸ் நம்மளை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த கில்ட்டினஸ் தேவனுடைய வாசல்கள் எல்லாம் மறைத்து விடும். அந்த குற்ற மனசாட்சி தேவன் செய்யக்கூடிய நன்மையான ஈவுகள், நன்மையான காரியங்களை எல்லாமே மறைத்து விடும். நீங்க அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்த அடுத்த நிமிஷமே after they obey to the word, அந்த இடத்துல ஆண்டவர் நான் உன்னோட கூட, அவன் இருந்தா வேற என்னங்க தேவை நமக்கு? கர்த்தரே நம்ம கூட இருந்துட்டா நமக்கு எல்லாமே ஆகும், எல்லாமே ஒரு வெற்றி, எல்லாமே ஒரு ஜெயம், அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்க கூடயே செல்லக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் பெற்றார்கள். நீங்கள் வசனத்தில் நீங்க கவனிக்கலாம், ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் வந்த உடனே அடுத்தது கர்த்தர் ஒரு பிளஸிங் அவங்க கொடுக்கிறார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிமா. இன்னைக்கு மீதி இருக்கிற 2 விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது செயல்தியரின் குமாரனாகிய சீருபாபிலும் யோத்சாதாகின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. பயந்திருந்தார்கள். 13ல பார்க்கிறோம், கர்த்தர் அங்கோட அந்த ஆகாய் தீர்க்கதரிசி அவர் செய்தி கொண்டு கொடுக்கிறாரு. The Lord, என்ன சொல்ற, gave this message of the Lord to the people. I am with you, declares the Lord. கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவன் இந்த மாலை வேளையில கீழ்ப்படிந்து போகும்போது எல்லா விஷயத்திலையும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு தேவ பிரசன்னத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கிறது. இது எல்லாமே தேவ பிரசன்னத்தை ஆசீர்வாதமாக நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு அடுத்த காரியத்தை நம்ம 4வது விஷயத்தை பார்க்க போகிறோம். God's glory will be greater than before. தேவ மகிமை முன்பை விட பெரியதாக இருக்கும். தேவ மகிமை முன்பை விட பெரியதாக இருக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னாக்கா இந்த மகிமையை கொடுத்து ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து தேவ மகிமை கொடுத்து அவர் வழி நடத்தல் வந்து சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் மோசேயோட தாசனாகிய மோசேயோட தேவ மகிமையை கொடுத்து வெளிப்படுத்தி பேசுறார். மோசே இடத்துலதான் அதிகமாக இந்த மகிமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஆலயத்துக்குள்ள அந்த கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்துக்குள்ள மோசே போகும்போது, தேவனை சந்திக்க போகும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. யாத்திராகமம்
அப்ப தேவ மகிமை அதிகமாக உணர்ந்த தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ மகிமை அதிகமாக உணர்ந்து அதை அனுபவித்த ஒரு காலத்துல இருந்திருக்கிறார். பிற்பாடு அந்த மகிமை தொடர்ந்து அவங்களை நடத்தி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு தலைமுறையா நடத்தி வருகிறது. நம்ம வேதத்தை பார்க்கிறோம். அப்பதான் பார்க்கிறோம், தாவீது ஆலயத்தை கட்டும் போது தாவீதுடைய நாட்கள்ல தேவ மகிமை அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி மூலமா தேவ மகிமை அவங்க கூடயே சென்றதை அவர்கள் அனுபவித்தார்கள். பிற்பாடு சாலமோனுடைய நாட்கள்ல அந்த ஆலயத்தை கட்டணும், அந்த மகிமை ஆலயத்துக்குள்ள இறங்கி பராக்கிரமமான காரியங்களை செய்திருப்பாங்க. அப்படின்னா நீங்க கவனிங்க, தேவனுடைய மகிமையானது அங்க அவர்கள் இந்த உலகம் தோன்றும் போதே அங்க இருந்தே அந்த மகிமை, அவங்க கூடிய மகிமைன்னு சொல்ல தேவ பிரசன்னம், அவருடைய ஆவியானவருடைய கர்த்தருடைய சமூகம், இதெல்லாம் அவங்க கூடிய ஜனங்களோட நடத்தி ஒரு அனுபவங்களை அவர்கள் கண்டார்கள். இப்ப ஆண்டவர் அந்த மகிமை இழந்த ஒரு சூழ்நிலை யூதால ஏற்படுகிறது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டோட ஆலயத்துல இறங்கி வந்த அந்த மகிமை, ஆலயத்துல அவங்க பார்த்த அந்த மகிமை பல வருஷ காலமாய் சிறையிருப்புல தள்ளப்பட்டோன அந்த மகிமையை பார்க்க முடியாம போயிட்டு the people எல்லா ஜனங்களும் பாபிலோன்ல கொண்டு சிறையிருப்புல போட்டாங்க. இந்த பாபிலோன்ல தேவ பிள்ளைகள் அதிகமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு வேலையில் கொண்டு தள்ளப்பட்டார். சாதாரணமான என்னது ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நோபல் லேபரர்ஸ் மாதிரி தள்ளப்பட்டார். அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல கர்த்தர் அங்க அவர் மத்தியில இறங்கினார். ஒரு மகிமை அங்க பார்த்தார். அதனாலதான் சொல்றேன், அங்க மகிமை இருக்கிற இடத்துல பயங்கரமான மிரக்கல் நடக்கும். மகிமை இருக்கிற இடத்துல பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். மகிமை இருக்கிற இடத்துல சத்துருக்களுடைய தடைகள் உடைக்க ஆரம்பிக்கும். தாவீது சொல்றாரு, சிங்கத்தை கரடிகளை எல்லாத்தையும் நான் அடிச்சு போட்டிருக்கேன், சாக அடிச்சிருக்கேன் தெரியுமான்னு சவுல்கிட்ட சொல்றேன். அப்படா தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஆராதனை செய்வது, பாடல்கள் பாடவும் துதிக்கும் போது அந்த இடம் முழுவதுமாக தேவ மகிமையால சூழ்ந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா அதில் அனுபவித்தவர்கள். பிரியமான தேவன், இன்றைக்கும் அந்த மகிமை நம்ம கூடயே இருக்குதுங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது மூலியமா அந்த மகிமை நம்ம கூட வைத்திருக்கிறது நீங்கள் நான் மறந்துடுறேன். சங்கீதக்காரர் அறிந்திருந்தார், என் ஆவியானவர் என் மேல இருக்கும்போது, ஆவியானவர் என் கூட இருக்கும்போது எப்படி இருந்தேன் அறிந்திருந்தா. சங்கீதம் 51ல அவர் ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பாவம் செய்தோட அந்த ஒரு எம்டினஸ், அந்த ஒரு வறுமையை அவர் பார்க்கிறார். ஒரு பயங்கரமான வறட்சி, ஆவியில அனல் முட்டும் இல்லாத ஒரு வறட்சியை அவர் பார்த்தார். சங்கீதம் 51ல நீங்கள் பார்க்கலாம். அங்க சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்றாரு, தேவ மகிமை முன்பை விட பெரிதா இருக்கும் என்று அவங்களோட பேசுறாங்க. அப்போ உள்ள மகிமை இப்ப ஆலயம் உடைக்கப்பட்டுருச்சு, ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு, பாபிலோனியர்கள் உடைச்சிட்டாங்க ஆலயத்தை, என் மகிமை அங்க இல்லாம போயிடுது. இப்ப நான் சொல்றேன், நீ கட்டின பிற்பாடு அந்த 4 ஆண்டுகள் அவர்கள் கட்டி முடித்தோட மறுபடியும் தேவ மகிமை அங்க வரப்போகுது. இந்த மகிமை பெரிய, அந்த மகிமை விட இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆலயத்துல குறைவு உண்டு. ஏன் அவரு அந்த இடத்துல அப்படி கேட்கிறாருன்னா, முந்தின ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் ரொம்ப பயங்கரமா இருந்தது, ரொம்ப விசேஷமா பெருசா வித்தியாசமா இருக்கக்கூடியது, ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடியது, பிரம்மாண்டமா இருந்தது அந்த ஆலயம். ஆனா அது இடிக்கப்பட்டு மறுபடி கட்டும் போது அது ரொம்ப சுருக்கமா, ரொம்ப சின்னதா, சாதாரண ஒன்றாயிட்டுதான், சாதாரணமா இது அதுதாங்க அப்படி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா அங்க கர்த்தர் சொன்னாரு, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு சாதாரணமா தான் இருக்குது, ஆனா இந்த ஆலயத்தை நான் ஊற்ற மகிமை வேற லெவல்ல இன்னும் பயங்கரமா இருக்க போது சொல்றாரு. அநேகர் இந்த ஆலயத்துக்குள்ள தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாரு பேசுறாராக. அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த வேலையில ரொம்ப வேகமா இறங்கிட்டார்கள். முந்தின மகிமை காட்டிலும் இந்த மகிமை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆக 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். 5, 6, 7, 8, 9 வாசிக்க. முதல் ஒரு வசனம், 2 வசனம். முதல் ஒரு வசனத்தை வாசிக்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதே.
ஆகாய் எப்பொழுது பேசுறார் தெரியுமா? எகிப்திலோட பேசுறார். he go back மறுபடியுமாக அந்த எகிப்துடைய நாட்களுக்கு அங்க போகப்படுகிறது. almost about 600-700 years பின்னால ஒரு விஷயத்தை ஆகாய் தீர்க்கதரிசி அங்க வெளிப்படுத்தி அங்க பேசுகிறார். அப்ப சொல்றாருங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். என்னுடைய ஆவியானவர், அவன கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருப்பார் என்ற விஷயத்தை அவர் சொல்றார். அவர் தான் நடத்தி வந்திருக்கிறார். எகிப்துல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவன் நம்மளை வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். நீங்க அறியும் பாருங்க, பழைய நாட்கள்ல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு பராக்கிரமமாய் அவர்களை நடத்தி வருகிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தி வருகிறார். அடுத்தது வசனம் வாசிமா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை அவர் பேசும்போது வரக்கூடிய நாட்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பத்தி அவர் பேசுறார். அந்த ஆலயத்துடைய மகிமை ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். ஆனா அந்த மகிமை எவ்வளவு பிரமாண்டமா இருக்கும் இயேசுடைய வருகையை குறித்து அங்க ஆவியானவர் அந்த வருகை அந்த மகிமை மூலமா நடத்தக்கூடிய விஷயத்தை இங்க ஆகாய் சொல்லுகிறார். even though he is speaking about Christ, கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்த சொல்றார். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பராக்கிரமமான செய்யக்கூடிய மகிமை. அவர் சொல்றாரு, God's glory will be greater than before. இந்த நாட்கள்ல நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு மகிமை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாள். நீங்களும் நானும் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் அன்னைக்கு ஆகாய் மூலியமாய் பேசுறார். அப்படி சொல்றாரு, இந்த ஆலயம் சாதாரணமா தான் கட்டியிருக்கப்பா, எல்லா ஜனங்களும் சேர்ந்து கட்டிட்டீங்க. ஆனா இந்த ஆலயத்தோட கண்டிஷனை பார்த்து எடை பண்ணாதீங்க. இந்த ஆலயத்தோட கண்டிஷனை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மளோட ஆலயத்தோட சிச்சுவேஷன் பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வதற்காக இந்த ஆலயம் சின்னதா தான் இருக்குது. பெரிய ஆலயத்துல இருந்தோம், சின்ன ஆலயத்துல தான் இருக்கிறோம். ஆனா விண்மை விட மகிமையோட இப்போ உள்ள மகிமை இன்னும் பிரகாசமா இன்னும் பயங்கரமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படக்கூடிய ஒரு மகிமை. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே இந்த மகிமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே கடவுளே, ஆண்டவரே, இங்க சொல்லப்பட்ட இந்த மகிமை, இங்க பேசப்பட்ட இந்த மகிமை இந்த நாட்கள்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே 9வது வசனத்தை வாசிமா. ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை கேட்டு முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். ஆமென் ஆமென். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென் ஆமென். இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியே ஒன்று கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மகிமை என் மேல கடந்து வரட்டும். இந்த மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மகிமை எங்களுடைய சபையை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மகிமை எங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மகிமை எங்களுடைய பட்டணத்தை சூழ்ந்து கொள்வதாக. ஹல்லேலூயா. கம் ஆன், ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஷாட்டா ராகா லாந்தா ராபா லாந்தா ராபா ஷாட்டா. ஓ thank you Jesus, thank you Jesus. ஓ சொல்லப்பட்ட இந்த மகிமை, சொல்லப்பட்ட இந்த மகிமை இதோ இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில், ஓ ராபா ஷாட்டா ராகா லாந்தோ ரோபோ ஷாட்டா, இயேசுவின் நாமத்தில் இந்த மகிமை ஓ அந்த மகிமை விட பிந்தின மகிமையோட ஆண்டவரே, இந்த மகிமை காலத்துல எங்களை நடத்துகிற இந்த மகிமை, எங்களை சூழ்ந்து கொள்கிற இந்த மகிமை, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற இந்த மகிமை, ஓ ராபா ஷாத்தா ராபா ரந்தே ரேபா ஷாத்தா, இயேசுவின் நாமத்தில். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. thank you Jesus. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டும்போது அவர் சொல்றாரு, முதல் வாசிக்கிற 7வது வசனத்தை, I will shake all nations and what is desired by all nations will come.
and I will fill this house with glory, says the Lord Almighty. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா விதமான பொருளாதார தேவைகள், எல்லா விதமான பொருட்கள் தேவைகள், எல்லா விதமான ஆட்கள் தேவைகளை ஆண்டு சொன்னது தேசங்களை அசைத்து நான் கொண்டு வரணும் சொன்னேன். நான் நம்புறேன் இது ஆண்டுடைய வருகைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு விஷயம் இது. For the coming of the Lord Jesus. அந்த ஆலயம் கட்டி அது முடிக்கப்படணும். அப்ப ஆண்டவர் தேசத்தையே அசைக்கக்கூடிய, அது கீழே பாத்தீங்க சொன்னா 8வது வசனத்துல the silver is mine and the gold is mine, declares the Almighty. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தோட ஒவ்வொரு தேவைகளை அதை செய்து முடிக்க கர்த்தர் என்ன செய்யறாரு? தேசத்தையே ஒரு அசைக்க போகிறது, ஒரு ஷேக் நடக்கும். தேசங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக, அந்த இடத்துல ஆயத்தங்கள் செய்வதற்காக. ஆகாய மூலியமாய் கர்த்தர் பேசுறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு அசைவ தேவ பிள்ளைகள் மத்தியில் முதலாவது கொண்டு வர போகிறார். உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய அசைவு உண்டாக போகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷேக்கல் உண்டாக போகிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் அவங்க கூடி ஜெபிக்கும் போது அந்த மேலறை எல்லாம் அசைக்க ஆரம்பித்தது. The place was shaken. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் அசைவு அந்த கூடின இடத்துல வந்தது. அவர்கள் எல்லாம் ஆவியில நிரப்பப்பட்டார். இந்த மகிமை ஆண்டவரின் நாட்கள்ல நம் சபைக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வர, அந்த அசைவு பயங்கரமான ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான விஷயத்தை செய்யும். அப்படின்னா பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, முதல் உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பொருளாதார ஆசீர்வாதம் அடுத்த 2வது வசனத்தை சொல்கிறார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நீங்க ஒருக்கா நம்மளுடைய பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு விழுச்சி, ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். கர்த்தர் என்ன செய்யற? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை கொண்டு வர ஷேக் பண்ண போகிறது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை ஷேக் பண்ண போகிறது. ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்க போறீங்க. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில செய்ய அது பூர்ணமாக உங்க வாழ்க்கையில் வர போகிறது. எல்லாத்தையும் ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் நிரப்புதல், பரிசுத்தாவின் நிரப்ப போகிற மகிமை ஊற்றி பிற்பாடு அந்த பொருளாதார தேவைகள். அப்படின்னா அந்த நாட்கள் என்ன நடக்குது? ஆண்டவர் மானுகளை அடைத்து வைத்திருந்தார், ஆசீர்வதிக்க முடியும். இங்க கர்த்தர் பேசுறாரு, வெள்ளியும் பொண்ணு என்னோட எதிர்பார்த்தேன். அப்படின்னா என்னது? அந்த பிளெஸிங்களை மறுபடியும் நான் ஓபன் பண்றேன். ஐ வில் ஓபன். அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மறுபடியும் நான் திறக்க போகிறேன். எதெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை அதெல்லாம் நான் திறக்க போகிறேன். I will open that to you because my glory is greater. என் மகிமை பெரிதானது. இது நம்ம லைஃப்ல மேபி இந்த செய்தி சரியா விளக்கமா இருக்கலாம். கர்த்தரோட ஆவியானவர் உதவி செய்வார். ஏற்ற வார்த்தை உங்களோட பேசும், வேண்டியது உங்களோட பேசும். You will understand. Hallelujah. மகிமை பெரிதா இருக்கிறது கர்த்தர் பேசுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த ஆலயத்தின் மேல ஒரு மகிமை உண்டு, எல்லாம் நிரப்பாய். இங்க இருந்து தான் வெளியில ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்கும். ஆமென். அடுத்த கடைசியா 5வது, holiness comes before blessings. ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி பரிசுத்தம் வருகிறது. Holiness comes before blessings. அந்த 2வது அதிகாரம் 10லிருந்து 19 நீங்க வாசிக்கும் போது God reminded his people that blessing is connected with the holiness. ஆசீர்வாதம் என்னது? பரிசுத்தத்தோட ஒரு கனெக்ட் பண்ணிருக்கு. The blessing is connected with the holiness and obedience. அப்ப இந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், நம்மளுடைய பிசிக்கல் ஆசீர்வாதம், நம்மளோட அநீதின ஆசீர்வாதங்கள், அநீதினமும் தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களும், அது நம்மளுடைய பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலையும் கனெக்டடா இருக்குது, இணைந்து இருக்கு. இந்த கீழ்ப்படிதலும் நமக்குள்ள பரிசுத்தம் வந்துருச்சுன்னா இந்த பிளஸிங் ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜெபங்கள் அது வான மண்டலத்துல உள்ள எல்லா விதமான அந்தகார கிரியைகளோட அதை பெற்று அது
வல்லமை உள்ளது. That we need to understand. அப்போ ஆண்டவருங்க அவங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் வாசிக்க நம்ம கேட்கலாமா? 10வது வசனத்தை பாருங்க. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று அவர் வாசிக்க தொடங்க. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தங்களையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பரத்தினத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் கொள்ள ஆலையின் இடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அவங்களுடைய பரிசுத்த குறைச்சல் உண்டாகும் போது தீட்டுப்பட்டது அவர்களுடைய கையினுடைய வேலைகள், அவங்களுடைய மனசுதான் ஆண்டவர் அங்க பேசுறாங்க. Their heart is defiled. அவங்க எல்லாம் செய்யறாங்க, ஆலயத்தை போய் கட்டுறாங்க, கடவுளுக்கு வேண்டிய காரியங்கள் ஊழியர்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களோட ஹார்ட் தீட்டுப்பட்டிருக்கு. அவங்க ஹார்ட் சரியா இல்லை, தேவனோட சரியா இல்லை, ஜனங்களோட சரியா இல்லை. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, மனநிலையில அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. உள்ள இன்னும் சரிப்படுத்தல, இருதயத்தை சரிப்படுத்தல, குறை உண்டாகுது. ஏதோ ஒரு மன வேதனை, மன கசப்பை வைத்திருக்கிறாங்க. அங்க தேவன் மேல ஒரு மன கசப்பை வைத்திருக்கிறாங்க. அங்க இருந்த தலைவர்கள் மேல மன கசப்பை வைத்திருக்கிறாங்க. அங்க இருந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளேயே மன கசப்போட இருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு அந்த வசனத்துல கவனிச்சுக்க. 14வது வசனத்துல then Haggai said, so it is with these people and this nation in my sight, declares the Lord, whatever they do and whatever they offer, that is defiled. எல்லாமே தீட்டுப்பட்டதா. அவங்க எதை செய்யறாங்களோ, அவங்க கையில அவங்க கை பிரயாசங்களை செய்கிறது, அவங்க எந்த காரியங்களை செய்தாலும், என்னத்தை அவங்க கொடுத்தாலும் காணிக்கையா எல்லாமே கெட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன, அவங்களுடைய மனதை காட் ஸ்ட்ரெயிட் அவங்களோட ஹார்ட்டை தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹார்ட்டை சர்ச் பண்ற ஒரே ஆளு, ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஆளு கர்த்தர். ஆண்டவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆமென். ஏன்னா இருதயத்தை அறியக்கூடிய ஆற்றல் ஒரே தேவன், நம்மளுடைய கர்த்தர் மட்டும்தான். நாட் பீப்புள், நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஆண்டவர் அங்க பேசுறாரு, எல்லாமே தீட்டுப்பட்டதா இருக்கு. பட் when you give offer பண்ணி நீ உன்னை சுத்திகரித்து உன்னை மறுபடியுமாய் உன்னை அர்ப்பணிக்கும் போது, ஒரு புதிய சிருஷ்டியா நீ அர்ப்பணிக்கும் போது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. கடைசி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கணும். கடைசியா கர்த்தர் அவங்க மன திரும்பத்துக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் வான கடைகள் எல்லாம் திறந்து கர்த்தர் அவங்களை பிளஸ் பண்ணது. அப்ப holiness comes before blessings. இன்னைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு முன்ன கர்த்தர் பரிசுத்தத்தை முன்னுக்கு வர சொல்றார், கீழ்ப்படிதலை முன்னுக்கு வர சொல்றார். கீழ்ப்படிந்து நான் முன் செல்லும் போது தேவனுடைய பிரதான ஆசீர்வாதம் எல்லா நீதிலையும் நான் சொல்றேன், எல்லா நீதிலையும் உங்களுடைய சுகத்துல, உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுது, ஆவிக்குரிய காரியம் ஊழியர் செய்வது, எவ்ரிதிங் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிந்து போய்க்கிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவர் முன்பதாக நம்மளை ஒப்புக்கொள்ளும்.
ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மறுபடியும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க ஒப்புக்கொடுங்க. கண்கள் மூடி நம்மளை அப்படி ஜெபித்து நம்மளை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சபையை அழைக்கும் போது சபைக்கு கர்த்தர் சொல்றது தேவனை முதல் இடத்துல வைக்கிறோம். இரண்டாவது எக்ஸாமைன் our priorities, நம்மளுடைய முக்கியத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். நாலாவது அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், நம்பணும். ஐந்தாவது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். இந்த சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். அப்படி எழுந்திருந்து கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹாகாய் தீர்க்கதரிசி அங்க உள்ள ஜனங்களுக்காக எழுதுகிறார். நான் நம்புகிறேன் இன்னைக்கு இதை வாசிக்கும் போது எழுந்து தேவ செய்தி கேட்கும் போது பாசல் பேசணும், உங்களுடைய கர்த்தர் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் பேசுவார், சில காரியங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதை அப்படியே ஒப்பு கொடுத்து செய்யுங்க, அதை அப்படியே அர்ப்பணித்து செய்யுங்க. இந்த மாலை வேளையில பெரிதான ஒரு மகிமை நம்ம மேல கடந்து வரணும், பெரிதான ஒரு மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூயர், அவர் தூயர், அவர் தூயர். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபித்து நம்ம ஆராதனை ஒரு முடிவு நம்ம கொண்டு வர போகிறோம். ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகம் ஒரு அசைவு, இந்த உலகம் ஒரு ஷேக்கன் பண்ண போகிறது. நான் நம்புகிறேன் முதலாவது கர்த்தர் நம் சபையை அசைக்க போறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அசைக்க போகிறார். நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆவியை அசைக்க போகிறார். நீ பெரிய காரியங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்க, பெரிய திட்டத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற. ஓ, பெரிய காரியங்கள் செய்வதற்காக அழைக்கப்படுங்க. உங்களோட வயதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஹெல்த் குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவருடைய நிறைவு, அவருடைய சிந்தனை பெரிய